राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। राधे कृष्णा। कस्तूरी तिलकम ललाट पटले वक्षस्थले कौस्तुभम नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कंकणं सर्वांगे हरिचंदनम सकलम सर्वांगे हरिचंदनम सुललितम कंठेच मुक्तावलिम गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपाल चूड़ामणि। சில இடங்கள்ல கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகேன்னு வரும், சில இடங்கள்ல லலாட்ட பட்டலே பக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கி ஹரிச்சந்தனம் சகலயன், சில இடம் சகலயன், சில இடம் சுலலிதம் கண்டேச்ச முக்தாவலி. சமயத்துல கொஞ்சம் பாடபேதம் இருக்கும். ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிருதம் அப்படின்னு இதுக்கு பெயர். பில்வமங்களர் அப்படின்ற ஒருத்தர், இன்னொரு விதமா அவர் சுகபிரம்மம் போலே கிருஷ்ணலீலைகளை அனுபவித்ததனாலே லீலாசுகர் அப்படின்னு கொண்டாடுவார். ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிருதம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கார். இந்த ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிருதம் இந்த ஸ்லோகம் பில்வமங்களர் எழுதின ஸ்லோகம். அதுல 3 விதமா பிரிப்பா. முதல் 100, 2வது 100, 3வது 100. அதுல 2வது 100ல 108வது ஸ்லோகம் இந்த கஸ்தூரி திலகம். நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல எல்லாம் நீங்க உட்காந்து ஒவ்வொரு ஸ்லோகமும் அழகா படிச்சுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். கிருஷ்ணரூபா லாவண்யம்னா அடிபொலியா அப்படி அமக்கலமா பண்ணியிருப்பார். அடிபொலின்னு ஞாபகம் வருது. இன்னைக்கு ஸ்ரீ பூந்தானம் அவருடைய அழகான அவதார தினம் குருவாயூர் கோவில். புரியுதா? பூந்தானம் எப்படி கிருஷ்ணன் அனுபவிச்சு ஞானப்பானை எழுதினாரோ அதுபோல பில்வமங்கள இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பில்வமங்கள தாக்கூர், பில்வமங்கள சுவாமி அப்படின்னு கேரளாலையும் சொல்லுவார்கள். அவர் எழுதின ஸ்லோகம் தான் இது. கஸ்தூரி திலகம், கஸ்தூரி மான் இருக்கு இல்லையா, அதுல பண்ண அந்த கஸ்தூரி மானுடைய கஸ்தூரியில் செய்த திலகம் அப்படி வாசனையா இருக்கும். முக்காசி நம்ம ஸ்ரீரங்க ரங்கநாதன் அழகா இதைத்தான் நெத்தியில வச்சிருப்பார் நம் பெருமாள். இந்த கண்ணன் ரொம்ப அழகானவன், அவன் நெற்றியில இந்த கஸ்தூரி திலகம். இந்த கோபிகைகளுக்காகவே வேணுகானம் பண்ண கிருஷ்ணன். அதாவது அவர்களுடைய விரதம், அவர்களுடைய தாபம் அவ்வளவு விசேஷமா இருக்கு. கண்ணனே நாள் குறித்து, கண்ணனே நேரம் குறித்து, கண்ணனே தீர்மானித்து, கண்ணனே அவர்களை அழைத்து, கண்ணனே அவர்களுக்கு தன்னை கொடுப்பதற்காக அழகான ஒரு விஷயம்தான் இந்த ராசக்கிரீடை. கதாயம் நிஜமாவே நீங்க அழகா புரிஞ்சுக்கணும். ராசலீலா அப்படின்றது கோபிகைகளுடைய ஆத்ம சமர்ப்பணத்திற்கு கண்ணன் தன்னையே தரும் வைபவம். இந்த மாதிரி கோப குழந்தைகளுக்கு கண்ணன் கொடுத்திருக்கான், தன்னையே கொடுத்திருக்கான். தேவர்களுக்கு தன்னையே கொடுத்திருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தன்னை கண்ணன் சமர்ப்பிக்கிறான். பிரசாதமா கொடுக்க. கிருஷ்ணன் பிரசாதம் சொல்லுவாங்க இல்லையா, கிருஷ்ணனே பிரசாதம். பலவிதமா பிரசாதம் உண்டு இல்லையா. இப்ப துளசி அது ஒரு பிரசாதம், அப்புறமா கோபி சந்தனம் அது ஒரு பிரசாதம், கோவில்ல தீர்த்தம் கொடுப்பா அது ஒரு பிரசாதம், பகவானுடைய திருமேனில இருந்த புஷ்பம் தருவா அது ஒரு பிரசாதம், பகவான் மேல சாத்தின வஸ்திரம் கொடுப்பார்கள் அது ஒரு பிரசாதம், அப்புறமா பகவானுக்கு நிவேதனம் பண்ண பழமோ இல்லாட்டி பாயசமோ அரவண பிரசாதமோ ஏதோ ஒன்று கொடுப்பா. இது எல்லாமே பிரசாதம் தான்.
எல்லாமே பிரசாதம். திருப்பதி போறோம், நல்ல தரிசனம், வெங்கடேச பிரசாதம். ஸ்ரீரங்கம் போறோம், அழகா அந்த ரங்க அனுபவம், அது ஒரு பிரசாதம். ஏகாந்தமா அப்படி உட்கார்ந்து சுவாமியை பார்க்கறோம். சில கோவில்கள்ல, சில இடத்துல நான் பார்த்துருக்கேன். முக்கியமா இந்த குரூரம்மையினுடைய ஒரு கோவில் இருக்கு, குரூரம்மை கோவில். குருவாயூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம். நான் அங்கே போயிருந்தோம், ஆளே கிடையாது அந்த கோவிலில். பூஜை பண்ணுற பூர்த்தி, அதுக்கப்புறம் அங்கே வாசலில் அர்ச்சனை சீட்டுலாம் கொடுக்குற ஒருத்தர், அப்புறம் அங்கே ஏதோ வேலை செய்யக்கூடிய ஒரு அம்மா, 4-5 பேர் தான். நானும் கூட சிஷ்யையும் போயிருந்தோம். ஒரு அம்மா அவ பாட்டுக்கு ஏகாந்தமாக அந்த கிருஷ்ணன் சன்னதி முன்னாடி ஒரு மேடை இருக்கு ஓரத்தில், அங்கே உட்காந்துட்டு ஏகாந்தமா பாகவதம் வாசிட்டு இருந்தா. நான் இதை விட வேற என்ன பிரசாதம் ஒன்று லைஃப்ல. வேற யாருமே அங்கே வந்து ஆடியன்ஸ் கிடையாது, கிருஷ்ணன் தான் ஆடியன்ஸ். அவள் ரொம்ப சந்தோஷமா ஜம்முன்னு வாசிட்டு இருந்தா. நான் எவ்வளவு பெரிய பிரசாதம் இந்த அம்மாவுக்கு. அப்படியே அந்த கோவிலை பிரதட்சணம் பண்ணும்போதெல்லாம் அவள் சொல்லிட்டு இருந்த ஸ்லோகம்லாம் அப்படியே காத்துல அப்படியே கரையிறது, காத்துல அப்படியே கிருஷ்ணனிடத்துல போய் லயப்படுறது. இதை விட அந்த அம்மாவுக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? அந்த மாதிரி சில கோவில்கள் நான் போகும்பொழுது பார்த்துருக்கேன். தன்னை மறந்து, ஆளே இல்லாத கோவில்ல தன்னை மறந்து பாடிஞ்சிருப்பார்கள். எவ்வளோ பெரிய பிரசாதம் இது. பூந்தானம், அவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அந்த இடத்துல அந்த போட்டி ஒரு பாடி ஏகாந்தமா பூஜை பண்ணிட்டு, அப்புறம் அங்கேயே ஒரு ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பாட்டுக்கு ஏகாந்தமா அந்த பூந்தானம் இல்லத்தை திறந்துட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காரு. எவ்வளோ பெரிய பிரசாதம் அவருக்கு லைஃப்ல. அவரோட வேலை அதுதான். அவருக்கு குதிரை போஷணம். அங்க வந்து உட்காந்துட்டு பூந்தானம் இல்லத்துல உட்காந்துருக்கார். இந்த பூந்தானம் இல்லத்துக்கு எதிர்க்கே அங்க ஒரு கோவில் உண்டு. அங்க பூந்தானம் பூஜை பண்ண ஒரு கிருஷ்ணன் உண்டு. அந்த கோவில்ல ஒரு அம்மா உட்காந்து பூ தொடுத்துட்டு இருக்கா. இந்த கோவில் ஆளே கிடையாது, ஆனா அந்த கிருஷ்ணனுக்கு உன்னியப்பம் பண்ணிட்டு இருக்கார் அந்த கோவிலுடைய பூஜை பண்றவர். இதெல்லாம் அவ்வளவு அழகான பிரசாதம் இல்லையா? இவ்வளவு பெரிய ஆனந்தம் இல்லையா? அதனால பிரசாதம்ன்றது பலவிதம். இப்ப கோபிகளுக்கெல்லாம் பலவிதமான பிரசாதம் கிடைச்சது. கிருஷ்ணன் பானையை உடைப்பான், கிருஷ்ணன் முந்தானியை பிடிச்சு இழுப்பான், கிருஷ்ணன் பின்னலை பின்னின்று இழுப்பான், கிருஷ்ணன் பிள்ளைகளை கிண்டி விட்டு அழ வைப்பான், கிருஷ்ணன் அவர்களை வம்பிழுப்பான், தன்னையே நினைக்கும்படியா பண்ணுவான். அதுவே பிரசாதம் தானே. கிருஷ்ண ஸ்மரணத்தை விட வேற பெரிய பிரசாதம் என்ன வேணும் உங்களுக்கு? அதாவது நிறைய பேர் காட்சி கிடைச்சாதான் பிரசாதம்ன்றான். காட்சி கிடைக்கிறதுக்காக ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா? அந்த மனசே பிரசாதம், அந்த பாவமே பிரசாதம், அந்த நாமமே பிரசாதம். அதை ஜபின்னு சொல்ற குருவே பிரசாதம், அதை ஜபிக்கணும்ன்ற புத்தியே பிரசாதம். அதை ஜபிக்கும் பொழுது வாய் கிருஷ்ணா அப்படின்னு சொல்ற அதுவே பிரசாதம். எவ்வளவு பிரசாதம் இருக்கு. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆசீர்வாதமுமே பிரசாதம். இப்ப இந்த பிருந்தாவன விஷயத்தை கேட்கிறீங்கள, எவ்வளவு பெரிய பிரசாதம் இது. உங்க இடம் தேடி ஒவ்வொரு நாளா வர்றது இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி கேட்கிறோமே, அந்த கேள்விக்கான பதில தேடுறீங்கள. இப்ப கிருஷ்ண கர்ணாமிருதம், அது 108வது ஸ்லோகம், கஸ்தூரி திலகம். எவ்வளவு பெரிய பிரசாதம். இவ்வளவு பெரிய அழகான விஷயம் கிடைச்சிருக்கேன். இப்ப வேதவியாசருக்கு வேதத்தை பிரிக்கிற பிரசாதம், மகாபாரதம் எழுதுறதுக்கான பிரசாதம், ஸ்ரீமத் பாகவதம் எழுதுறதுக்கான பிரசாதம். நாரதருக்கு எது பிரசாதம்? துருவனுக்கு உபதேசம் பண்ற பிரசாதம், பிரகலாதனுக்கு உபதேசம் பண்ற பிரசாதம். வேதவியாசருக்கு பாகவதம் எழுதுன்னு சொல்ற பிரசாதம், வால்மீகிக்கு ராமாயணம் எழுதுன்னு சொல்ற பிரசாதம். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி துவாரகையில கண்ணனுடைய 16,108 கிரகங்கள்ல 16,108 கிருஷ்ண தரிசன பிரசாதம். என்ன சொல்லட்டும் நானு? பிரம்ம மோகனம், பிரம்மன் வந்து எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டார். கண்ணனே குழந்தைகளாக, கண்ணனே மாடுகளாக, கண்ணனே அவர்கள் உடுத்தின ஆடுகளாக, கண்ணனே அவர்கள் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸாக, கண்ணனே அவ்வளவு அழகா அந்த மாடுகளுடைய கழுத்துல இருந்த மணிகளாக, இப்படி ஒரு வருஷ காலம் ஒவ்வொரு வீட்லயும் இருந்தான். எவ்வளவு பெரிய பிரசாதம் இது. சர்வம் கிருஷ்ணமயம் இல்லையா? எவ்வளவு பெரிய பாக்கியம். அவ பிரசாதம்.
அசுராளுக்கு சில விதமான பிரசாதம். பூதனாவுக்கு கிருஷ்ணனை மடியில போட்டு பால் கொடுக்கிற பாக்கியம் பிரசாதம். திருநாவர்தனுக்கு கிருஷ்ணன் தூக்கிட்டு பறக்கிற பிரசாதம். சகடாசுரனுக்கு கிருஷ்ணன் காலையில் உதவாங்கிற பிரசாதம். அகாசுரனுக்கு கிருஷ்ணன் உள்ளுக்குள்ள நுழைகிற பிரசாதம். அப்படி உள்ள போய் அவன் அப்படி அடைச்சுண்டு நிக்கிறான் அகாசுரன் வாய்க்குள்ள. காளியனுக்கு என்ன பிரசாதம்? கிருஷ்ணன் அவன் தலைமையில ஆடினதே பிரசாதம். அதோட என்ன? பகாசுரன் அவன் வாய்க்குள்ள போயிட்டு வரான் கண்ணன். ஆணு முழுகிறான், தொண்டையில போய் இடிக்கிறான் கண்ணன். டப்புன்னு துப்பிட்டான், திரும்பி எடுத்து வாயில போட்டுட்டான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பகாசுரனுக்கு. எல்லாமே பிரசாதம். அப்ப இந்த கிருஷ்ண பிரசாதம் கண்ணனே பிளான் பண்ணா, கண்ணனே கூட்டுதான். கோபிகைகள் வந்தாச்சு. கண்ணனிடத்துல அவ்வளவு அழகாக பிரார்த்தனையும் பண்றா. கண்ணா உன்னுடைய திருவடியே வேணும்னு கேட்கிறா. அவ்வளவு அழகா அவ அப்படிதான் கேட்கிறா. தன்ன பிரசீத விருஜினார்தன தே அங்கிரி மூலம் பிராப்தா விஸ்ரஜ்ய வசதி வசதீஸ்வ. உம்பழகா சொல்ற வசதீஸ்வத் உபாசனாசாஹ. உம்பழகா தது பாசனாசாஹ. பாசன ஆசாஹ தத் உபாசன ஆசாஹ. அதான் வசதீஹே त्वत् उपासन आसाः त्वत् सुंदरस्मित निरीक्षण तीव्र काम तप्तात्मनाम पुरुष भूषण देहि दास्यम. அழகான ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணா துக்கங்களை போக்கடிக்கக்கூடிய ஹே கிருஷ்ணா விருஜினார்த்தன அப்படின்னு பிரணதார்த்தி ஹரன் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு கிருஷ்ணனுக்கு. பிரணதஹார்த்தி ஹரன், சரணடைந்தவர்களின் துக்கத்தை நாசம் செய்பவன் பிரணதார்த்தி ஹரன் அப்படின்னு பேர். எந்த திவ்ய தேச பெருமாளுக்கு பிரணதார்த்தி ஹரன் திருநாமம்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகேவா? பிரணதார்த்தி ஹரன் கண்டுபிடிங்க. பிரபு ரொம்ப அழகாவா கேட்கிறா. உன்னை சேவிக்க ஆசத்வத் உபாசனாசா ते अंग्रि मूलम प्राप्ताः नः प्रसीद. அப்பா உன்னுடைய திருவடியை அடைஞ்சிருக்க எங்களுக்கு பிரசாதம் தருக. புருஷோத்தமா त्वत् सुन्दरस्मित निरीक्षण तीव्र काम தப்தாத்மனாம் தாஸ்யம் தேஹி. கிருஷ்ணாவுடைய அழகான சிரிப்போடு கூடிய பார்வை, அந்த பார்வையினாலே உண்டாகிய அப்படி ஒரு உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத உடல் அங்கங்கள் எல்லாம் உனக்காக எங்கிறது. அப்படி தகிக்கக்கூடிய எங்களுக்கு கிருஷ்ணா தாஸ்யம் தேஹி, குற்றேவல்யங்களை அப்படின்னு ஆண்டா சொல்றாரு. தாஸ்யம் தேஹி, எங்களுக்கு அழகா உனக்கு கைங்கரியம். அடி இதை பண்ணு, இங்க வா, என் காலபிடி இங்க வா அப்படின்னு சொல்லி என் வஸ்திரங்களை துவச்சி போடு. இப்படி கோபால குழந்தைகிட்ட சொல்லுவாடே படுத்துக்க போடா, கொஞ்சமா மடியை கொடு அப்படின்னு அவன் மடியை தலையை வச்சுட்டு படுத்துப்பான். சமயத்தே எனக்கு தாகமா இடம் தண்ணி கொண்டு வாங்கோடா அப்படின்னு சொல்லுவான். தாஸ்யம் தேஹி. உத்தவன் கிட்ட அப்படிதான் கிருஷ்ணன் சொல்லுவான். உத்தவா நீ போய் பிருந்தாவனத்துல போய் வாழ்க்கலாம் சமாதானம் சொல்லிட்டு வாங்க எனக்காக ப்ளீஸ் அப்படின்றான். ஸோ கிருஷ்ண கைங்கரியமா அவன் பண்றான். அந்த மாதிரி தாஸ்யம் தேஹி கிருஷ்ணகிட்ட கேட்டுக்கோங்க. தப்தாத்மனாம் புருஷ பூஷண தேஹி தாஸ்யம். கிருஷ்ணா புருஷ பூஷண, புருஷர்கள பூஷணமானவன், ஆபரணமான புருஷோத்தமா தேஹி தாஸ்யம் தேஹி தாஸ்யம் தேஹி தாஸ்யம், கைங்கரியம் தந்துரு. தாஸ்யம் தேஹி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரொம்ப அழகா சொல்றா. வீக்ஷ அலகாவிருதமுகம் தவ. அழகான சூர்ண குந்தலங்களாலே மறைஞ்ச முகமதி முடியெல்லாம் சொல்லி அப்படி முகத்தை அப்படி நெத்தியெல்லாம் மறைக்கிறது தான்.
ரொம்ப அழகா சொல்ல குந்தல தவ குந்தல ஸ்ரீ கண்டஸ்த ரொம்ப அழகா கண்டஸ்தலா அதரசுதம் அழகான கண்ணம் அழகான அதரம் சிரிப்போடு கூடிய பார்வை அழகான சூர்ணங்களா மறைஞ்ச திருமுக மண்டலம் ஹசிதாவலோகம் தத்தாபயம் ச புஜதண்டயுகம் விலோக்ய வக்ஷக ஸ்ரீயைக ரமணம் ச பவாம் தாஸ்யஹ அழகா அபயம்னு சொல்ற அந்த அழகான ரெண்டு தண்டம் போன்ற திருக்கைகளும் லக்ஷ்மி தேவிக்கு இருப்பிடமான விளையாடும் இடமான திருமார்பையும் பார்த்து தாஸ்ய பவாம உன்னுடைய ரூப சௌந்தரியத்தை பார்த்து நாங்கள் எல்லாரும் உன்னிடத்தில் தாசியாக பவித்தோம். ரங்கன் முன்னாடி சொல்லணும், பத்மநாபன் முன்னாடி சொல்லணும், பாண்டுரங்கன் முன்னாடி சொல்லணும், குருவாயூரப்பன் முன்னாடி சொல்லணும். அப்படியே உடம்பு அப்படி நெளியும் நிஜமாவே. அது அப்படியே இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் இந்த அழகை பார்த்து நான் உனக்கு அடிமையாயிட்டேனே, அடிமை ஆயிடும். அந்த அழகுக்கு அடிமை, அழகுக்கு அடிமையாயாச்சு. இதெல்லாம் கோபிகைகள் பேசுறது வம்சி வட்ல. காஸ்திரியங்க ஏ கலபதாயத மூர்ச்சிதேன सम्मोहितार्थ चरितान्न चले त्रिलोक्यां त्रैलोक्य सौभगमिदं च निरीक्ष्य रूपं यद्गोद्विजद्रुममुगाः मृगाः पुलकान्यविभ्रन् எந்தவனுடைய ரூபத்தை பார்த்து வேணுகானத்தை கேட்டு பசு பறவை மரங்கள் மான்கள்லாம் அதுங்களுக்கெல்லாம் ரோமாஞ்சனம் அடைகிறது. உன்னுடைய அழகான இந்த வேணுகானம் இதை கேட்டு மூலகத்திலையும் இவ்வளவு அழகான ரூபத்தை பார்த்துட்டு மூணு லோகத்திலையும் மோகமடையாத எந்த ஸ்திரீ இருக்கா? யார் தான் தன்னுடைய இதுல நழுவ மாட்டா சொல்லு பார்க்கலாம். என்னடா கிருஷ்ணா இவ்வளவு அழகா இருக்கே, இப்படி படுத்துறியாடா அப்பா. व्यक्तं भवान् व्रजभयार्तिहरोऽभिजातो देवो यथाधिपुरुषः सुरलोकगोप्ता तन्नो निधेहि करपङ्कजमार्तबन्धो तप्तस्तनेषु च शिरसु च கிங்கரீனாம். ஹே ஆபத்பாந்தவா, ஹே ஆதி புருஷா, ஹே தேவா, தேவலோகத்தை காப்பாற்றுறதுக்கு உபேந்திரனாய் வந்தாய். அதுபோல கோகுலத்தினுடைய பிரஜபயார்த்தி ஹர அபிஜாத்தக இந்த கோகுலத்தினுடைய பயத்தை போக்குறதுக்காக இங்க அவதாரம் பண்ணிருக்காய். அதனால கிருஷ்ணா தத் கிங்கரீனாம் நக உன்னுடைய வேலைக்காரனை எங்களுடைய திருமார்புல கைய வச்சு தலையில கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ணு. தப்தஸ்தனேஷு ஜசிரஸ்து ச கரபங்கஜம் நிதேஹி அழகா தலைமையில கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ணு கிருஷ்ணா. எங்களுடைய சாபத்தை எல்லாம் போக்கு கிருஷ்ணா. நீ என்னுடைய தாசிடி, நீ என்னுடைய அடிமை, நீ என்னுடைய வேலைக்காரி, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். பகவான் சொல்லுவான் கோபர்கிட்ட, நீ என்னுடையவன் தான், நீங்களாம் என்ன சேர்ந்தவர்கள் தான். என்னடா நீ இப்பெல்லாம் தனியா பிரிச்சு பேசுற? பகவான் கோபர்கிட்ட சொல்லுவான், கோபிகளிடத்துல சொல்லுவான். ரொம்ப அழகா கோபத்துல தேவர்களை திட்டுவான். என்ன செஞ்சிருக்காரு, என்ன பெரிய ஆள் நினைப்பான், நான் இட்ட வழக்குல நீ இருக்கணும் புரிஞ்சுதோ அப்படி இந்திரன் எல்லாம் மிரட்டிருக்கான் சுவாமி. அப்ப இவ்வளவு அழகா கோபிகைகள் கண்ணன் இடத்துல பேசுவா. இதெல்லாம் நடந்தது வம்சி ஸ்லோகம் பை ஸ்லோகம் சொல்றேன். ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அது. என்னமோ ஏதோ கோபிகைகள் ஏதோ வந்தார்கள், ஏதோ ராசமாடினார்கள் நினைச்சிருக்கீர்கள் இல்லையா? அப்படி இல்லை. ஸ்ரீ சுக உவாச இதி விக்லவிதம் தாசாம் ஸ்ருத்வா யோகேஸ்வரேஸ்வரக பிரஹஸ்ய சதயம் கோபீராத்மா ராமோ அப்யரீரமத்.
அவர்கள் தங்களை மீறி அப்படியே பேசியிருக்கலாம், அப்படிதான் பேசியிருக்கலாம். யோக ஈஸ்வரேஸ்வர யோகேஸ்வரேஸ்வர யோகிகளுக்கும் ஈஸ்வரனான பகவான் ஆத்மா ராமக அப்படி. அவன் ஆத்மாராமன். ஆத்மாராமன்னா வெளியிலிருந்து ஒரு ஆனந்தம் வந்து யாரோ ஒருத்தர் ஆனந்தத்தை கொடுத்து அதில் திளைப்பவன் இல்லை. அவன் ஆத்மாராமன். அதனால அழகா பகவான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டோம். அழகா சிரிச்சுண்டு கோபிகளுக்கு ஆனந்தம் தந்தார். ஆண்டாள் சொல்ற இல்லையா, யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம்பாவா. அந்த வார்த்தைக்கான விஷயம் நடந்தது இந்த வம்சி வட்டில். அப்ப அவ்வளவு அழகா பகவான் எப்படி இருந்தான்னு கேட்டா, பகவான் அப்படி சிரிச்சாரா, தாபிஹி சமேதாபிருதார சேஷ்டிதஹ. ரொம்ப அழகா பிரியே க்ஷணோத்புல்ல முகிபிர் அச்சுதஹ உதாரஹாசத்விஜகுந்த. ரொம்ப அழகா பகவான் அச்சுதன், கம்பீரமான சிரிப்பு, பல்லெல்லாம் அப்படி இருக்குன்னா த்விஜ குந்த தீதிதிஹி உதாரஹாச த்விஜகுந்த தீதிதிஹி. முள்ள மொட்டு மாதிரி பல்லெல்லாம் முள்ள மொட்டு மாதிரி இருக்கான் பிரபுவுக்கு. சரியா? அவ்வளவு அழகா இருக்கான் நான் சுவாமி. வியரோச்சத, அவ்வளவு அழகா. ஏனாங்க இவோடுபிர்விருத்தஹ. அச்சுதன் கம்பீரமான சிரிப்பு, முல்லப்பற்கள் போன்ற பல்லு, அழகான காந்தியுடையவன், ஜோரான உதார சேஷ்டித்தக, எல்லாரையும் உத்தாரணம் பண்ணும்படியான உயர்ந்த சரித்திரங்களுடைய கிருஷ்ணன். கூடியிருக்கக்கூடிய அழகான அந்த கோபிகைகள்லாம் கிருஷ்ணனை பார்த்து அவன் சிரிச்சுட்டான், சந்தோஷப்பட்டு அப்படி எல்லாரும் சூழ்ந்துட்டாளாம். எப்படி இருந்தான்னு கேட்டா, நட்சத்திரங்களாலே சூழப்பெற்ற சந்திரன் போலே கண்ணன் பிரகாசித்தான். பியூட்டிஃபுல் இல்லையா? அது இது என்ன அழகுன்னா, நம்முடைய பக்தி விருத்தி ஆகணும், நாமஜபம் விருத்தி ஆகணும், வினயம் விருத்தி ஆகணும், ஸ்ரத்த விருத்தி ஆகணும். நாம் அவனுடைய சொத்த ஆகும் பொழுது பகவானுடைய முகம் அப்படி பிரகாசமாகும் பாருங்க. நிஜமாவே அப்படி பிரசன்னம், பிரசன்னவதனம் தியாயேது. பிரசன்னமாயிடுவான் கண்ணன். பிரசன்னமாய் எப்படி சந்திரன் எப்படி நட்சத்திரங்களாலே சூழப்பெற்றிருந்ததோ அதுபோல கண்ணன் இருந்தான். உபஜீயமான உத்காயன் வனிதா சதயூதபஹ மாலாம் பிப்ரத் வைஜயந்திம் வியசரன் மண்டயன் வனம். வைஜயந்தி மாலையை தரிச்சிருந்த கண்ணன். வனிதா சதயூதபஹ, அழகான அந்த பெண்கள் கூட நடுவில் அவர்களால கானம் பண்ண கிருஷ்ணனம் பாடிக்கொண்டு ஆனந்தமா சஞ்சாரம் ஆரம்பிச்சானாம் கண்ணன். இதெல்லாம் நடந்தது வம்சி வட். வம்சி விபூஷித கராத் நவநீதாபாத். கண்டுபிடிக்கணும். வம்சி விபூஷித கராத் நவநீதாபாத் பீதாம்பராத் அருணபிம்ப பலாதரோஷ்டாத் பூர்ணேந்து சுந்தர முகாத். கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே. வம்சி விபூஷித கராத் நவநீதாபாத் பீதாம்பராத் அருணபிம்ப பலாதரோஷ்டாத் பூர்ணேந்து சுந்தர முகாத். கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் அஹம் ந ஜானே. வம்சி விபூஷித கராத். புல்லாங்கல், வம்சி என்ற புல்லாங்கல் கையில் தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வம்சி விபூஷித கராத். இந்த ஸ்லோகம் யார் சொன்னா? கண்டுபிடிங்கோ. ராதே கிருஷ்ணா. இந்த ராசக்கிரீட அனுபவம் இதெல்லாம் நடந்தது வம்சீவட். ஆனால் ராசலீலைன்னா என்னமோ ஏதோ நினைச்சுன்றாதீங்கோ, அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். இது விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय बोलो यमुना मैया की जय जय बोलो गोवर्धन गिरिराज की जय जय बोलो वंशी भट्ट की जय गोविंदा जीवन स्मरणम गोपिका गोपिका राधे कृष्णा।